ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிகே செல்லக்குட்டீஸ். நான் உங்கள் சுனிதா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வெக்கேஷன் லீவு, சம்மர் ஹாலிடேஸ்லாம் நல்லா பிளான் பண்ணுவோம். எல்லா டைமும் நம்ம நினச்ச மாதிரி அமையாது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த இயர் எனக்கு எக்ஸாக்டாக நல்லபடியாக அமைஞ்சது. ஏன்னா அவருக்கு வெக்கேஷன் லீவு, குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸு, அப்புறம் அவருக்கும் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இந்த வாட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி முன்னாடியே நாங்கள் விசாலாம் பிளான் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் 3rd மந்த் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டு போட்டாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஓமன் ஏரில் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மூத்தான ஒரு ட்ராவலு. என்ஜாய் பண்ணோன்னு வைங்களேன். குழந்தைங்க, எனக்கு பயம் கிடையாது, ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்ததுனால. ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பெரியவனுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. சின்னவனுக்கு 3 வயசு. அவனுக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் பயப்படுவான், நான் அழுதுவான்னு நினச்சேன். பட் எந்த அழகையும் இல்லைங்க. பெரியவன் நல்லா என்ஜாய் பண்ணி ஜன்னல் ஓரம் தான் உட்காந்தாரு. என்னை தள்ளிட்டு நான் தான் உட்காருவேன்ட்டு உட்காந்தாரு. என்னை பொறுத்த வரையும் நம்ம ஆட்டோ, பஸ்ஸு, ட்ரெயின் எங்கே போனாலும் ஜன்னல் சீட்டு எந்த தான் நான் சொல்லுவேன். நம்மளை மீறி குழந்த போகிறதுனால அவன்கிட்ட சண்டை போட முடியாது இல்லையா? அதனால் விட்டு கொடுத்துட்டேன். குட்டி பையன் அழுவான்னு பார்த்தா சுத்தமாக அழ கிடையாது. ஜாலியாக அவர் முதல்ல என்ஜாய் பண்ணலை, பயம் இருந்தது உள்ள. நீங்களே பாருங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷனை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஆனால் நான் நினச்ச மாதிரிலாம் அழலாம் கிடையாது. டேக் ஆஃப் ஆகிற டைமில் ஃபேஸ் இப்படி இருந்தது அவருக்கு. நம்ம சிரிக்கிறோன்னு வேறு சிரிக்காதீங்கம்மான்னு வரு என்ன. அப்புறம் பார்த்தா அந்த லிஃப்ட்டில் போகிற மாதிரி தானே இருக்கும் ஃப்ளைட்டில். ஸோ அப்படியே தூங்கிட்டார். இறங்குற வரையும் தூங்கிட்டு தான் இருந்தார். பெரியவன் நல்லா ஜன்னல் வழியே என்ஜாய் பண்ணிவிட்டு, பகல் நேரம் போனதுனால என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு அவர் என்ஜாய் பண்ணார். நான் அவள் தான் நம்ம மஸ்கெட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகிட்டோம். அங்கேருந்து இப்போ மஸ்கெட் ஏர்போர்ட்லேருந்து இவரோட ஆஃபீஸு அண்டு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சோஹார்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அது 200 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 hours ஆச்சு. கார் பிக்கப் பண்ணிக்கிச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் ட்ராவல் முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் ஆல்ரெடி ஃபாரின் போயிருக்கேன். ஆனால் பசங்களோட போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டன் வர்ற வீடியோவும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.